வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 70% அகவலைப்படி DA உயர்வு அரசு ஊழியர்களுக்கு 3 முக்கியமான தகவல் சார்ந்து விவரங்களை குறித்து பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கத்திற்காக அதிக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இத்துடன் மற்றொரு ஆர்வமும் அவர்களிடம் அதிகரித்து வருகிறது. அதாவது 8வது ஊதியக்குழு முறையாக முழுவதும் அமலுக்கு வருவதற்கு முன்பாக அகவலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கம், விலைவாசி ஆகியவற்றை ஈடு செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி DAவினை உயர்த்தி வழங்கி வருகிறது. இந்த அகவலைப்படி 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஓராண்டுக்கு 2 முறை திருத்தப்படுவது வழக்கம். 7வது ஊதியக்குழுவின் கீழ் அகவலைப்படி வளர்ச்சி முந்தைய ஊதியக்குழுவில் காணப்பட்டதை விட மெதுவாகவே இருந்தது. இப்போது இந்த இடைவெளி ஒரு சாதகமான அம்சமாக மாறக்கூடும். 8வது ஊதியக்குழு வர இருக்கும் நிலையில் அரசு ஊழியர்கள் ஒரு கணிசமான சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று பொருளாதார வல்லுநர்கள் நம்புகிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது 58% அகவலைப்படி கிடைத்து வருகிறது. 8வது ஊதியக்குழு முழுவதும் அமலுக்கு வருவதற்கு முன்பாக அது 70% தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் டிசம்பர் 2025க்கான AICPE குறியீடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த குறியீடு 148.2 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய வகையில் மார்ச் மற்றும் அக்டோபர் மாதத்தில் அகவலைப்படியினை 2 முறை திருத்தி அமைத்து வருகிறது. மார்ச் 2026 அறிவிக்கப்பட உள்ள ஜனவரி 2026க்கான அடுத்த அகவலைப்படி திருத்தம் சுமார் 60% உயரலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதற்கு பின்பு 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்குள் மேலும் 2 முறை அகவலைப்படியில் திருத்தங்கள் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. 8வது ஊதியக்குழு தனது பரிந்துரையை சமர்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் அகவலைப்படி 70 முதல் 74% வரை நெருங்கக்கூடும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஒரு புதிய ஊதியக்குழு செயல்படுத்தப்படும் போதெல்லாம் அகவலைப்படி 0 ரீசெட் செய்யப்படும். அப்போது உள்ள அகவலைப்படி புதிய அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுகிறது. அவ்வாறு அகவலைப்படி ரீசெட் செய்யப்படும் நேரத்தில் அகவலைப்படி சதவீதம் அதிகமாக இருந்தால் அது ஒரு நல்ல சிறந்த சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கலாம். கடந்த காலகட்டத்தில் இந்த முறையானது ஊழியர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. 5வது ஊதியக்குழுவின் கீழே அகவலைப்படி 74% எட்டியுள்ளது. 6வது ஊதியக்குழுவில் 124% உயர்ந்தது. இந்த அகவலைப்படி அதிகரிப்பு ஒப்பிடுகையில் 7வது ஊதியக்குழுவில் வளர்ச்சி மெதுவாக இருந்து வந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணம் COVID-19 பெருந்தொற்று. இந்த COVID-19 பெருந்தொற்று காரணமாக 18 மாதங்களுக்கான DADR அரசு முடக்கியது. இதன் காரணமாக ஊழியர்கள் வழக்கமான உயர்வுகளை இழந்தார்கள். இந்த நிலையில் ஃபிட் அண்ட் ஃபேக்டரும் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்பட்டு வருகிறது. 7வது ஊதியக்குழுவில் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. பழைய அடிப்படை ஊதியம் 2.57 பெருக்கப்பட்டு புதிய சம்பளம் பெறப்பட்டது. 8வது ஊதியக்குழுவில் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 2.5 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. DA மறுசீரமைப்புக்கு முன்பு அகவலைப்படி 74% நெருங்கி புதிய ஃபிட் அண்ட் ஃபேக்டர் வலுவாக இருந்தால் ஊழியர்கள் தங்களுடைய மாத ஊதியத்தில் ஒரு கணிசமான உயர்வை எதிர்பார்க்கலாம். பல அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் கீழ் இருந்த மந்தமான ஆண்டை 8வது ஊதியக்குழு இறுதியாக ஈடு செய்யலாம். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.